பிக் பாஸ் வீட்டை விட்டு மிட் வீக் எவிக்ஷன்ல சௌந்தர்யா வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். பிக் பாஸ்ல இந்த வாரம் கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு முன்னாடி வாரம், இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி சீசன் எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியாக கலகலப்பாக இருக்கும். ஆனால் இந்த சீசனில் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் மறுபடியும் வருவாங்க. 2 பிளேஸ் அவங்களுக்கும் இருக்குது, ஸ்வாப் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உள்ளே வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ரொம்ப வல்கராக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள ப்ரோக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இடத்துல சௌந்தர்யா அவர்கள் வந்து எல்லாராலையுமே டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. உள்ளே வந்திருக்கக்கூடிய சுனிதாவாக இருக்கட்டும், வர்ஷினியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய பேர் வந்துட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணுறப்படுற பர்சன் அப்படின்னா அது சௌந்தர்யா தான். நீங்கள் வந்து நடிக்கிறீங்க, எதுவுமே பண்ணாமல் ஃபைனல் வீக் வரைக்கும் வந்துட்டீங்க, ஃபைனலுக்கு நீங்கள் தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லி அவங்கள மென்டலி ப்ரோக் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் 1-2 நாள் வந்து நீங்கள் பிஆர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வெளியில் பிஆர் டீம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் சப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதெல்லாம் கூட, ஏன் நீங்களாம் பிஆர் வைக்காமையே வந்திருப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கடந்து போயிட்டாங்க. ஆனால் நீ மொத்தமாக நடிக்கிற, இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லை, இத்தனை நாள் வர்றதுக்கு டிசர்வே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிக்கவும் சௌந்தர்யா ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க. பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் போயிட்டு. அண்ட் ஒரு கட்டத்தில் எல்லாருமே அவங்கள போய் சமாதானப்படுத்துகிற அளவுக்கு அவங்க நிலமை ஆகிருச்சு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் சௌந்தர்யா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே புரியுது. மணி பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பணப்பெட்டி எடுத்துகிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் யூகிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ரொம்பவே ப்ரோக் டவுன் ஆகி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி உடஞ்சி போயிருந்த சௌந்தர்யா கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் வர சொல்லியிருக்காரு. அண்ட் அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து சௌந்தர்யா மிட் வீக் எவிக்ஷனில் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு எவிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யாருமே யோசிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க கண்டிப்பாக ஃபைனல் வீக் வரைக்கும் இருப்பாங்க, அப்படி இல்லைனாலுமே மணி பாக்ஸ் வந்தால் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். மணி பாக்ஸும் வரல, வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் இவங்க ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களும் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ பிக் பாஸ் வீட்டை விட்டு அவங்க வெளியேறி இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து வந்தவங்க ஏன் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிறாங்க, இதற்கு முன்னாடி சீசனெல்லாம் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் இருக்குது, இதுக்குள்ளே இவங்க எப்பயோ வெளியே போயிட்டாங்க, இவங்கெல்லாம் வரலாங்கிறது எந்த விதத்தில் நியாயம், உண்மையிலேயே இந்த சீசன் வந்து ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் மணி பாக்ஸ் வரல, ஒருவேளை மணி பாக்ஸ் வந்திருந்தா சௌந்தர்யா எடுத்துகிட்டு வெளியே போயிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கத்தையும் ரசிகர்கள் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறது சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சௌந்தர்யா வெளியே போயிருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.